ஆக்சுவலாக இங்கே வேறு யாரெல்லாம் வந்து மாமான்னு கூப்பிடுறாங்க கணவரை? ஆக்சுவலாக இங்கே ஒரு 4 பேர் கை தூக்குறேன். இங்கே சிட்டியில் தேட்டரில் மாமான்னு போட்டிருக்கீங்களா? இது புதுசாக இருக்குங்க. நீங்கள் எப்படி மாமான்னு போட்டீங்க? ஆக்சுவலாக கிராமத்தில் அப்படி கூப்பிட்டு பேசுவாங்க பழகுறது. நான் வந்து மோஸ்ட்லி மாமான்லாம் பெருசாக நிறைய பேர் கூப்பிட்டதில்ல. நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு என்னோடய மாமா தான். ஸோ அதுதான் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். என்னோடய சரௌண்டிங்ஸ் தெரியும், சும்மா ஒரு நாளைக்கு மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ அது வந்து அந்த நேம் வந்து வேறு யாருமே கூப்பிட மாட்டேன். லைக் எங்கள் மாமனாரை கூட அங்கிள்னு கூப்பிடுவேன். வேறு யாராக இருந்தால் மாம்ஸ், அந்த அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அது இவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதை நான் டேட்டுவாக போட்டுக்கிட்டேன். எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. இப்போ கோவமா இருக்கீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? மாமா அப்படி கத்துவேன். ஓகே, என்ன ஆனாலும் மாமா. ஓகே. ஏதாவது ஒரு பொருள் வேணும், இல்லை வந்து ரொம்ப காமா இருக்கீங்க, எப்படி? மாமா ப்ளீஸ் மாமா, சல்லோல ப்ளீஸ் ப்ளீஸ் மாமால அப்படி. பட் நான் ஃபஸ்ட் டைம் கூப்பிடும் போது அவர் சொன்னேன், என்னை அப்படி கூப்பிடாத, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குன்னு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் குடும்பம் உங்களுக்கு ஷையாக இருந்தது? அது மாமா, அது என்ன தெரியல சார். அது வந்து சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போக போக நான் அடாப்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க சரி அந்த ட்ரூ லவ்ன்றது இருக்குல்ல சார், அது சொல்ல அதுக்கப்புறம் நான் அடாப்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே இருக்க யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட மனைவி வந்து மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை, ஆனால் கூப்பிடுறதுலன்னு வருத்தமாக இருக்கா? அவங்ககிட்ட கொடுங்க, அங்கே மேலே கொடுங்க. மாமா வேணுமா? நான் இது வேற பண்ணுமா சொல்லு. இல்லை சார், இப்போ கிராமத்துலேருந்து வந்தால் மாமா கூடுவாங்க, அத்தான் கூடுவாங்க, அந்த படத்தில் காட்டுற மாதிரி என்னங்க வாங்க போவோம், அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஜீரோ டோட்டல். என்ன நடந்துச்சு? வந்தோம், என்ன நடந்துச்சு? நம்ம தான் ஏமாந்துட்டோம். என்னோட பேரே பிடிக்கலன்ட்டாங்க. என் பேர் பழனி, என் பேர் பிடிக்காது. அதில் என்னன்னு கூடுவாங்கன்னா எம்பியும் கூடுவாங்க. என்ன மீனிங்னா எம் வந்து மகா, என் பேர் பழனி, எம்பி கூடுவாங்க. சார் இவ்வளோ வருத்தம் இருக்குன்னு இங்கே வந்து சொல்கிறாரு சார். எம்பின்னு கூப்பிட்டுனுக்கே பார்த்துனே தான் இருப்பார். நீ தமிழால போய் மாமா கேட்குறியா? மாமா போதுமா மாமா? இல்லை, நான் கேட்டதில்ல சார், 18 வருஷமா கேட்டதில்ல, தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஏன் சார் நீங்களும் வாயத்திலிருந்து கேட்க வேண்டியது? 18 வருஷம் இந்த ஷோக்காக வெயிட் பண்ணிருந்தீங்களா? மாமா டென்ஷன் மாமா வந்தால் எப்படி மாமான்னு கூப்பிட முடியும்? மார்க்ஸ் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்து வரக்கூடாது சார். அவங்களுக்கு ஒரு அக்கறை, ஒரு கூப்பிடணும்னு எண்ணம் அது மாதிரி இருந்தால் கூப்பிடலாம் சார். நம்மள கேட்டு வாங்கக்கூடாதுல்ல. அதை நான் எதிர்பார்த்து அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும். இதெல்லாம் வந்து சில விஷயம் சொன்னாதான் தெரியும் சார். இவங்க கூப்பிடலாம் பரவாயில்ல சார், இவங்க தங்கச்சி மாச்சி இவங்களும் கூட மாட்டாங்க மாமான்ட்டு, வாங்க போங்க தான் கூடுவாங்க. நீங்க இதுக்கு வருத்தப்படுற மாதிரி தெரியல. இவங்க தங்கச்சின்னா கூப்பிடுவாங்க சார். இப்பதான் பாத்தீங்களா? இல்ல சார், இவங்க சைடுல யாருமே கூப்பிட மாட்டாங்க. அந்த மாமண்ட வார்த்தை என் லைஃப்ல இல்லவே இல்ல. அதான் இவ்வளவு நேரம் நீங்க எதுவும் உங்க வைஃப் கூப்பிடலன்னு ரொம்ப ஆதங்கத்துல பேசுன மாதிரி தெரிஞ்சுச்சு. ஆனா இப்ப பார்த்தா மஜ்லிசி கூப்பிட மாட்டீங்க, குளிக்க கூட மாட்டீங்க, யாருமே கூப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் யாருன்னா கூப்பிடுவாங்களா? யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஈவினிங் மொத்த பேரும் மாமா தான். சரிங்க மாமா, வச்சு செஞ்சிடுறோம். ஏன் அந்த பேர்ல ஏன் கூட மாட்டீங்க? ஸ்டைலர்னு ஃபீல் பண்றாங்க சார். ஒரு அவங்களுக்கு வந்து அஜித் ஃபேன் சார். ஏன் அந்த மாதிரி அசோக் ஒரு ஸ்டைல், அசோக் அது மாதிரி ட்ரெண்டிங்கா பிரசாந்த் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கா வைக்காம யார் படம் மாதிரி வச்சுக்கிற பேரை அஜித்னு கூட திரும்பி பார்க்கணுமா? அஜித்னு வச்சுக்கலாமா? ஆக்சுவலா இந்த அம்மா உங்களை செய்யுதுங்க வச்சு. நல்ல நேரம் தமிழா எனக்கு எந்த ஒரு